நம்ம நிலா இந்த வானதிக்கு சரியான பதிலடி கொடுத்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் நம்ம வானதி ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எதனாலனா வானதி பண்ணுற அட்டூழியங்கள் என்னவா இருக்குன்னு பார்த்தா இந்த சமயத்தில் சும்மாவே நம்ம பாண்டியனை நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிடலாம், நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடியவ தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் உக்காந்துக்கிறதும், அந்த வீட்டுக்கு தெரியாமல் பாண்டி கூட வெளியே சுற்றுறதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்தையும் பயந்துக்கிட்டு நம்ம பாண்டி அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக ரொம்பவுமே இறங்கி பணிவாக பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால அவர் தெளிவாக பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாங்க. அதுவுமே இந்த வானதியோட அப்பா அம்மாவுக்கு பிடிச்சி இப்போ நம்ம வானதியை நம்ம பாண்டியனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தினாக்கா பல சம்பவங்களை தான் உருவாக்க போகிறாங்க நம்ம வானதி. என்னன்னா இப்போ இந்த சமயத்தில் நம்ம வானதி பார்த்தினா என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இந்த பாண்டி வீட்டுக்கு போயிட்டு பொங்கல் செலிப்ரேஷனில் நல்லாவே பார்த்தீங்கன்னா பானையை பொங்குதோ இல்லையோ இவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் மனசுலையும் பொங்க வச்சுட்டாங்க. எப்படின்னு பார்த்தா கோவத்தில் தான். எதனால அங்கே நம்ம வானதி சும்மா இல்லாமல் எல்லார் முன்னாடியும் விஷயத்த சொன்னவங்க அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம பாண்டியை தனியாக கூட்டின்னு போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பேசி அங்கே எல்லாருக்கும் ஒரு விஷயத்த புரிய வச்சுட்டாங்க. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாமல் சேர அண்ணன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டி சொல்லும்போது இந்த நிலாவை வீட்டை விட்டு போக சொல்லி நாம் அந்த ரூமை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நிலாவும் அமைதியாக இல்லாமல் என்ன வானதி நீ விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இல்லை நான் இது தெளிவாக முடிவெடுத்து தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீட்டை விட்டு போங்க, ஏன்னா நீங்கள் ஃபேக்கான கல்யாணம் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா பாண்டி கூட இந்த வீட்டில் வாழ போகிறேன், ஏன்னா உண்மையாகவே எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வானதி பேசுகிறாங்க. உடனே நம்ம நிலா என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இவ பேசுகிறது எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது, இதை நம்ம விடக்கூடாது. என்ன பாண்டி நான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரும் தான் நினைக்கிறேன், ஆனால் இவ என்கிட்ட இந்த அளவுக்கு பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டிகளை சொல்கிறாங்க. பாண்டியனும் ரொம்பவே போராடினாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல வானதி ரொம்ப ஓவராக வார்த்தையை விடும்போது இந்த நடேசனும் ஒரு பக்கம் கோவப்பட்டு இந்த வானதியை திட்டவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டி மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க, நீ தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கிறதா இவங்களுக்கு பிரச்சனைன்னா சொல்லுங்கள், நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேரன் சோழன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, உடனே உள்ளே வராங்க. இந்த சமயத்தில் நம்ம சோழன் கோவப்பட்டு என்னடா ஏன் பொண்டாட்டியை வெளியே போக சொல்கிறா, இவளுக்கு என்ன தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஒழுங்காக கூட்டிகிட்டு போகிற இல்லை அடித்து சாகடிக்கவா அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சோழன் நம்ம நிலாவுக்காக பேசுறது ரொம்பவே சூப்பர் தான். ஆனால் இந்த வானதி இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த வீட்டை ரெண்டு ஆக்கிடுவாளா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.